10வது வசனமும் 11வது வசனமும். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உண்மையாக பேசுகிறேன் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இந்த வசனத்துல பாருங்க, வசனம் 11ல அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஒரு மல்டிடியூட், திரளான மக்கள் இருக்கும்போது ஆண்டவர் பேசுறாரு. எப்படி பேசுறாரு? புரியாத மாதிரி பேசுறாரு. அவங்க சொன்னது கண்டிப்பா அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காது, புரிஞ்சிருக்காரு. ஏன்னா சீஷர்களுக்கே புரியல. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு யாருக்கு புரியல? சீஷர்களுக்கே புரியல. அப்புறம் எப்படி மக்களுக்கு புரியும்? ஆனாலும் சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது எங்களுக்கு புரியல, சொல்லித்தாங்க. அதனாலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்துல, திரள் கூட்டத்துல பேசுவதை விட சின்ன கூட்டத்துல தான் ஆண்டவர் ரகசியங்களை பேசினார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து ரகசியங்களை வந்து எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டார். அந்த ரகசியம் வந்து குறிப்பிட்ட நபர்கிட்ட சொல்லுவாரு. அந்த ரகசியத்தை பெற்றுக்கொள்ற நபரா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அது ஒண்ணுதான் நமக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கு என்ன செய்யணும்னா 2 காரியம் அவங்க செஞ்சாங்க. அது சொல்லப்பட்டிருக்கும் வசனம் 11ல. சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? ஏசப்பாட்ட வந்தாங்க. அந்த வசனம் 10ஆம் வசனம் பின்பு லாஸ்ட் வேர்டு கேட்டார்கள். வரணும். ஃபர்ஸ்ட் ஏசப்பாட்ட வரணும், 2வது கேட்கணும். கேட்டா போதும், ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லிடுவார். கடமைக்காக செய்யற மாதிரி போயிடக்கூடாது. நீங்க வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்றோம், பாஸ்டர் சொன்னாங்களே, அல்லது 1 மணி நேரமா விழித்திருக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கடமைக்காக நீங்க வந்து செய்கிற ஜெபங்கள் கேட்கப்படாது. எப்படி அந்த உணர்வு பூர்வமா வரணும். வந்து நீங்க ஆண்டவர் தேடி போகணும். இப்போ உங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூல் முடிச்சு வரும்போது, எங்க பிள்ளைங்க எல்லாரும் பிள்ளைங்க அப்படிதான், ஸ்கூல் முடிச்சு வரும்போது எப்போ அம்மாவை பார்ப்போம், நான் தான் கூப்பிட்டு வருவேன். கேட்ல இறக்கி விட்டா பேக்கே எடுக்காதுங்க, நான் தான் பேக் லஞ்ச் பண்ணி நான் தூக்கிட்டு வரணும். 2 பேரும் ஒரே ஓட்டம், அம்மாவை பார்க்கணும். அந்த ஈகர்னஸ் இருக்கு பாத்தீங்களா, பார்க்கணும், அம்மாட்ட போகணும். அந்த மாதிரி நீங்க ஏசப்பட்ட வரணும். அல்லேலூயா. அந்த ஈகர்னஸ்ல வரணும். அம்மா கம்பல் பண்றாங்க. நான் வந்து 2 பேரும் ப்ரே பண்ண சொல்லுவோம் எங்க பிள்ளைங்களை. நைட்ல ப்ரே பண்ணிட்டு பாடுங்க, காலேஜ் ஜெபம் பண்ணுங்க, ஸ்கூல் போக ப்ரே பண்ணணும். அப்போ அந்த கம்பல் பண்ணி அவங்க வந்து வேற வழி இல்லாம 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி அல்ல, யாருமே கம்பல் பண்ணாம நீங்களாவே அது வரணும். அந்த ஆண்டவட வந்து நீங்க கேட்டீங்கன்னா ரகசியத்தை சொல்லுவார். அல்லேலூயா. இந்த வேதாகமத்துல ஒரு வசனத்துல 7 விதமான அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 7 டைமென்ஷன்ஸ், 7 டைமென்ஷன்ல பார்க்கலாம். நீங்க ப்ளூ கலர் கண்ணாடி போட்டு பாத்தீங்கன்னா அந்த வசனம் ப்ளூவா தெரியும். ரெட்ல போட்டு பாத்தீங்கன்னா அந்த கலர் ரெட்டா தெரியும். ஒரு ராஜாவுக்கு வந்து இந்த கண்ணில் ஒரு பிரச்சனை வந்துச்சான், ஒரு கதை. அந்த கதையில வந்து டாக்டர் சொன்னாங்களா, நீங்க வந்து பச்சை கலரை மட்டும் தான் பார்க்கணும். தெனாலிராமன் கதை நினைக்கிறேன். பச்சை கலரை மட்டும் தான் ராஜா என்ன செய்யணும், பார்க்கணும், வேற எந்த கலருமே பார்க்கக்கூடாது. உடனே ராஜா சொன்னாரு, நான் எங்கெல்லாம் போகணும் எல்லாருக்கும் பச்சை பெயிண்ட் அடிங்க, பச்சையான செடி கொடிகளை வளர்க்கணும், அப்படி எல்லாருக்கும் பச்சை பச்சையா இருக்கணும், நான் வந்தாலே அந்த இடம் பச்சையா இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே தெனாலிராமன் நினைக்கிறேன், அவன் சொல்லிடுவான், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு பச்சை கண்ணாடி போட்டீங்கன்னா எல்லா வேலையும் ஈஸியாயிடும். பச்சை கலர் 100 ரூபாய்க்கு போட்டுக்கோங்க, அது குழந்தைங்களாம் போட்டுக்கோங்களேன். அது மாதிரி நீங்க போட்டுட்டா என்ன, எதுக்கு ஒரு நாட்டையே மாத்தணும், நம்ம மாறினா போதும் அப்படின்னு சொல்லி அவன் 100 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கி கொடுத்ததா ஒரு ஸ்டோரி வாசி. இங்க ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கும் பொழுது ரகசியம் என்ன பண்றாரு? என்ன ரகசியம்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி அவங்களுக்கு அருளப்பட்டிருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டு அங்க ரகசியத்தை சொல்றாரு. ஓகே, இந்த சம்பவத்தை வாசித்தீங்கன்னா, ஒருவன் விதைக்க, வசனம் 4 வாசிங்க. ஓகே, அவன் விதைக்கையில் அவன் என்ன பண்ணா, விதைக்கிறான். விதைக்கும் பொழுது சில விதை என்ன பண்ணுது, வழி அருகே விழுந்தது. விதைனா என்னது? கர்த்தருடைய வார்த்தை.
வசனம். நிலம் என்பது இருதயம், ஹார்ட். அப்படி இருதயம் தான். சரியா? அதான் நீங்க அதான் ஆன்சர் இருக்கு பின்னாடி. இதை மனசுல வச்சுட்டு நீங்க நான் செய்தி கேளுங்க. அப்போ விதைக்கும் பொழுது ஒரு சில விதை என்ன பண்ணுது, வழி அருகே விழுது. அப்போ இருதயம் வந்து வழி அருகே விதைக்கப்பட்ட விதை மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விதை என்ன செய்யாது, வளராது. பறவைகள் வந்து என்ன பண்ணுது, சாப்பிட்றது. நீங்க சும்மா நீங்க கடைக்கு போயிட்டு வரும்போது அரிசி சிந்திட்டு வைங்களேன், அந்த கோழி எல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா, அது வளருமானா வளராது. என்ன காரணம், பறவை வந்து சாப்பிட்டு போயிடுது. ரெண்டாவது ஒரு நிலம் இருக்கு, மண். வசனம் 5ல மண்ணில் வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாம டக்குன்னு முளைச்சது. லேசா ஈரப்பதம் இருந்திருக்கும், முளைச்சிடுச்சு, அது வேர் இல்லாம உலர்ந்து போயிடுது. ஒரு சில விதைகள் முள்ளுள்ள பகுதியில் விழுது. முள்ளுள்ள பகுதியில் விழுந்த உடனே முள் நெருக்கி போட்டதுனால அது சில பலன் கொடுக்கல. ஒரு சில விதை நல்ல நிலத்தில், சிலது 30, 60, 100மா சொல்லிட்டு வசனம் 9 வாசிங்க. கேட்கறது. எத்தனை பேர் காது இருந்திருக்கும்? அங்க இருந்து பாதி பேர் காது இல்லாம வந்தாங்களா? எல்லாருக்குமே காது இருந்திருக்கும். ஆனா அவனு சொல்ல கேட்கறது காது உள்ளவன். என்ன காரணம் அப்படின்னா, வசனம் 13 வாசிங்க, நீங்க வாசிக்கணும். அவர்கள் அவர்கள் கண்டும் காணாதவர்களா இருக்கிறாங்க, அவர்கள் கேட்டும் கேளாதவர்களா இருக்கிறாங்க, உணர்ந்து கொள்ளாதவர்கள். அவன் பார்க்கல, ரெண்டாவது கேட்கல, மூணாவது உணர்ந்து. எதை? கர்த்தருடைய வார்த்தைய. அவங்க காது, 2 காது இருக்கு, 2 கண்ணு இருக்கும், கண்டே பார்த்திருப்பாங்க, ஆனா பார்த்தும் வரும் வராது அப்படின்னு சொன்ன மாதிரி. காது கேட்கும் ஆனா கேட்காது. நீங்க இங்கதான் இருப்பீங்க, உங்க மனசு எங்க இருக்கும், சிறகடிச்சு பறக்கும். இன்னைக்கு மதியம் கல்ல வீட்டுல சாப்பிட போனோமே, வெற்றிக்கு போகணும், கல்ல வீட்டு சாப்பாடு ஏதோ ஒண்ணு, உங்க சூழ்நிலைகளை, உங்க ஃபேமிலியில ஐ டோன்ட் நோ. அப்போ நீங்க இங்கதான் இருக்கிறீங்க. சரி, இப்ப என்ன சொன்னேன், அண்ணன் பிசினஸ்ல திருச்சியில இருப்பாரு, ஆனா மனசு எங்கதான் இருக்கு, ஆள் இங்கதான் இருக்கு, மனசு எங்க இருக்கு, எங்கேயோ இருக்கு. அதே மாதிரிதான். ஆமா, அதே மாதிரிதான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் பேசும்போது நல்லா கவனிங்க, ஆண்டவர் நல்லா தெரியுது, நான் பேசுறது எவனுக்குமே புரியாது. கண்டும் காணாதவர்களா இருக்கிறாங்க, கேட்டும் கேட்காத, உணர்வே இல்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம்னா, நீ மனம் திரும்பு அப்படின்னு சொன்னவன, அப்படியா பாஸ்டர், சரி பாஸ்டர். நீங்க பாவம் செய்யாத, சரி பாஸ்டர். அதுக்கடுத்து போய் அதே வேலை செய்யறது, பொய் சொல்லாத அப்படின்னா, சரி பாஸ்டர். மனசு நான் பாடி சரிதான் அங்க இருக்கு, மனசுல எங்கேயோ இருக்கு. நான் சொன்னது வந்து உள்ள என்ன செய்யல, ஏறவே இல்லை. இது ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்றாரு, இது வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசனம். கேட்பாங்க, ஆனா என்ன செய்ய உள்ள ஏறாது, உணர்வே கிடையாதுன்னு சொல்றேன். வசனம் 15 சூப்பரா சொல்லப்பட்டு பாருங்க. வசனம் 15 வாசிங்க. நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்து இருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. போதும். இதுல எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா, எனக்கு ரொம்ப பயமா இருந்த காரியம் என்ன தெரியுமா? பார்த்தாங்க, கேட்கல, கேட்கல, பார்க்கல, விட்டுருங்க. நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமல் இருக்கும்படி, நான் அவங்கள சுகமாக்குன்னு நினைக்கிறேன், அவங்கள ஆரோக்கியமாக்குன்னு நினைக்கிறேன், என்ன செய்யல, முடியலன்றார் ஆண்டவர். ஆரோக்கியம் ஆக்காமல் இருக்கும்படி நான் ஆரோக்கியமாக்குன்னு நினைக்கிறேன், அவன் என்ன செய்யல, பார்க்க மாட்டேங்கான், கேட்க மாட்டேங்கான். இருது என்ன பண்ணிருக்கு, கொழுத்து இருக்கு. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அவனுக்கு கொழுப்பு அதிகம். அவனுக்கு காரைக்குடியில் அப்படி பேசி கேள்விப்பட்டது இல்லை. திருநெல்வேலி, நாகர்கோவில், தென்காசி, தூத்துக்குடி, கொழுப்பு அவனுக்கு ரொம்ப கொழுப்புன்னா ஆண்டவர் சொல்றாரு, இருதயம் கொழுத்து.
அதனால கொளுத்துக்க சொன்னது மட்டும் இல்ல, நான் உன்னை ஆரோக்கியமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆரோக்கியமாக்க மாட்டேன்னு சொல்லல, ஆரோக்கியமாக்க விருப்பப்படுறேன். ஆனா நீங்க என்ன இல்ல, உங்களுக்கு உணர்வே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உணர்வே இல்லைன்னு சார். இத நான் நம்ம சபையில அநேக காரியங்கள் நம்ம பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்வது, ஆண்டவருக்காக செயல்படுவது, தனிப்பட்ட வாழ்க்கை, கோவப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. லாட் ஆஃப் அநேக காரணம் பேசியிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வந்து கோவப்படுவாரு சில நேரத்துல, அநேக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, ஆனால் ஒரு சில நேரம் குறைகள் இருக்கிறத நான் ஃபீல் பண்ண முடியுது. அதுல ஒரு வார்த்தை, அந்த உணர்வு இல்லாத இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உணர்வுள்ள இருதயம் வேணும். உணர்வு, அந்த இருதயம் கொழுத்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆரோக்கியமாக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு சுகத்துக்கும் இந்த விதைக்கிற ஓமைக்கு என்ன சம்பந்தம்? அந்த விதைக்கிற ஓமையை சொல்லும் போது சீஷர் வந்து கேட்கிறாங்க, இதுக்கு ஃபார்ம், இது ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஆனா சொல்றதுக்கு முன்னாடி அவங்க இருதயம் கொழுத்து இருக்கு, அதனால சொல்ல மாட்டேன்றாரு. அவங்க ஏன் சொல்லலை? அவன் ஏன் ஓமைகளாக அவங்ககிட்ட பேசுறீங்க? ஓப்பனா பேசலாம்ல, என்கிட்ட எல்லாம் சொல்றீங்களா? இது அவங்க சொல்லிட வேண்டியது மக்கள்கிட்ட. இவன் சொல்ல, நான் சொன்னாலும் அவனுக்கு ஏறாதுன்றாரு, நான் சொன்னாலும் அவனுக்கு புரியாது. உலக ஜனங்கள்ட்ட போய் இயேசு நல்லவன் சொல்லி பாருங்க, மாண்டில ஏறுமா? ஏசுதான் உண்மையான தேவன் சொல்லுங்க, அவனுக்கு புரியாது. ஏன்னா அவங்க காது எப்படி இருக்கான், மந்தமாய் கேட்டு தன் கண்களை மூடிக்கொண்டாங்க. அது யாரால முடியும்னா பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை திறந்தாதான் முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல மறுபடியும் பாத்தீங்கன்னா அவளை ஆரோக்கியமாக்காம, ரொம்ப ஹார்ட்டா எனக்கு ரொம்ப டச் ஆயிடுச்சு. அதனால நம்முடைய சுகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உணர்வு உள்ள இருதயம். இருதயம் கொழுத்து போய் இருந்ததுன்னா தயவு செய்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஸ்லிம் ஆக்குங்க. உடம்பு கொழுத்து போயிட்டா ஸ்லிம் ஆக்குறோம்ல, ஆமா, இருதயம் கொழுத்து போய் என்ன செய்யணும்? ஸ்லிம் ஆக்கணும். எப்படி ஸ்லிம் ஆக்கணும்? ஆமா, வசனத்தினாலும் ஸ்லிம் ஆகும். ஆமா, அது எப்படி ஸ்லிம் ஆகும் என்ன தெரியாது, கர்த்தர் ஸ்லிம் ஆக்குவாரு. அந்த கொழுப்பு நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டு இப்போ அந்த ஓமைக்கு வருவோம். ஓமையில வசனம் 19 வாசிங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவன் யாருன்னா, வசனத்தை வந்து கேட்கிறான், கேட்டு உணர்வு இல்லை. நீ பாவம் செய்யாத அப்படின்னு கேட்கிறான், ஆனா பாவத்தை மீண்டும் செய்கிறான். என்ன காரணம்? அவனுக்குள்ள என்ன இல்லை, கேட்டும் உணராது இருக்கிறான். உணர்வு அவனுக்கு என்ன செய்யல, இல்ல. அப்போ அது எதற்கு ஒப்புமையா இருக்குன்னா, பொல்லாங்கன் வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதை என்ன பண்றான், பறித்து கொள்கிறான், ஸ்நாச் பண்ணினான், ஸ்நாச்சிங் அவே, பறித்து கொள்கிறான். ஒரு ஆள்கிட்ட என்ன மைக் இருக்கு, தகவல் பிடிங்கிட்டு போனா, அந்த மாதிரி உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட விதைய யார் எடுத்து போடுறான்? பிசாசு எடுத்து போடுறான். அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? பாஸ்டர் காரணமா? ஆண்டவர் காரணமா? நம்ம தான் காரணம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படும் போது நம்ம காரணம் மட்டும் இல்ல, நம்ம காரணம் இந்த சென்ஸ், நம்ம இருதயம் அதுக்கு பக்குவப்படலை. இருதயம் என்ன செய்யல? ஏன்னா வழி அருகே விதைக்கும் போது, அதுக்கு வழி அருகே விதைச்சுலாம் போகல. அவன் விதைக்கிறான், விதைக்கும் போது 4 விதை வழிவே விழுது. அந்த இடம் எப்படி இருக்கும்? கடினமான ராக்கி பிளேஸா இருக்கும், கடினமான பகுதி, நடந்து நடந்து அதுல புல்லுக்குள்ள முளைக்காத ஒரு ட்ரை பிளேஸா இருக்கும். அந்த இடத்துல விதை விழுந்தாலும் மண்ணு மேல மூடாது, அப்போ சும்மா கிடக்கும், காஞ்சிரும், அல்லது பறவை வந்து சாப்பிட்டு போயிடும். அதே போலதான் நம்முடைய இருதயம் காய்ந்து போய் வெறுமையா எம்டியா ட்ரையா இருந்துச்சுன்னா வசனம் வேலையை செய்யாது. ஹல்லேலூயா. வசனம் வேலை செய்யணும்னா உங்க இருதயம் என்ன செய்யணும்? பக்குவப்படணும். அந்த பக்குவமுள்ள இருதயம் இருந்தா தான் வசனம் வேலை செய்யும், இல்ல வேலையே செய்யாது. நீங்க 1000 மெசேஜ் கேட்கலாம் யூடியூப்ல அல்லது சண்டே சர்வீஸ்ல, பைபிள் கிளாஸே அட்டென்ட் பண்ணலாம். ஆனா அந்த வசனம் என்ன செய்யும்? உள்ள கிரியை செஞ்சா தான் செய்யணும். அந்த இருதயம் அந்த பக்குவமா இருந்தா தான் கிரியை செய்யும். அப்படி இல்லை வளரவே வளராது. 1000 வார்த்தை நான் பேச முடியும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், கண்ணீரை தீர்ப்பார், கடன் பாரங்களை மாற்றுவார், உயர்வை தருவார், ஏகப்பட்ட காரியம் செய்யலாம். ஆனா உங்களுக்குள்ள அது என்ன செய்யாது. ஏன்னா விதைக்க நீங்க புறப்படும் போது, விதைக்கிற எப்படி புறப்படுவாங்க? நான் வந்து நாத்து நட போறேன், நாத்து நட்டா
90 நாள் என்ன செய்யணும்? அறுவடை இருக்கு. 45 டேஸ்ல ஒரு சில நெல் இருக்கு, 90 நாள்ல இருக்கு, 6 டேஸ் இருக்கு. அப்போ நான் விதைச்சா என்ன செய்யணும்? வளரணும். வளராம இருந்துச்சுன்னா அதுக்கு யார் காரணம்? நிலம்தான் காரணம். ஆண்டவர் விரும்ப மாட்டாரா? நான் விதைச்சிருக்கிறேன், நான் அது வளரணும்னு விரும்புவார் இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம வந்து ஒருவேளை நம்மளுடைய விதைகள் வளரல அப்படின்னா ஒரு காரியம், நம்ம கேட்டும் உணர்வு இல்லாம இருக்கோம்னு அர்த்தம். அதை பிசாசு எடுத்து போயிடுவான். ஆனா கேட்டு உணர்வு இருந்துச்சுன்னா எடுத்து போக முடியாது. நண்பர்கள் பேசிட்டாங்க. 2 பேர்ல ஒருத்தன் சொன்னா நம்ம வந்து தியேட்டருக்கு படம் பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் சண்டே. அப்ப ஒருத்தன் சொன்னான்னா நான் வந்து சர்ச்சுக்கு போகணும்னு இருக்கேன். அப்ப சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன ஒருத்தன், இன்னொருத்தன் தியேட்டருக்கு போகணும். 2 பேரும் நானும் தியேட்டருக்கு வரல, நானும் சர்ச்சுக்கு வரலன்ட்டு 2 பேரும் தனித்தனியா போயிட்டாங்க. ஒரு தியேட்டருக்கு போயிட்டான், ஒருத்தன் சர்ச்சுக்கு போயிட்டான். இப்ப சர்ச்சில் இருந்தவன் யோசித்து பார்த்திருக்கான். ஆகா, மாப்பிள்ள போய் நல்லா படம் பார்த்துட்டு இருப்பான், என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான், விஜய் படம் புதுசா ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே சர்ச்சில் இருக்கிறான். ஆனா சர்ச்சுக்கு வந்து போனா பாத்தீங்களா, அவன் நினைச்சிருக்கிறான், சார் நம்ம தப்பு பண்ணிட்டோம் சார், நம்ம அவன் கூட ஒன்னா போயிருக்கணும், சர்ச்சுக்கு போயிருக்கணும் அப்படி அவன் மனசுல எங்க வந்துச்சான்? அவன் தியேட்டர்ல சைடுல இருந்தாலும் மனசு எங்க இருந்திருக்கு? சர்ச்சில் இருந்திருக்கு. அவ கர்த்தர் யாரை நேசிப்பாரு அல்லது எதை விரும்புவார்? தியேட்டர்ல இருந்தவங்க விரும்பி இருப்பார். ஏன்னா மனசு எங்க இருந்துச்சு? சர்ச்சில் இருந்துச்சு. ஒரு அதுக்காக நம்ம அங்க போயிட்டு இங்க நினைக்க கூடாது. அது ஒரு ஸ்டோரி, ஓகே, கதைக்காக சொல்லப்பட்டதுதான். அப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய இருதயம் எவ்வளவு முக்கியமானதுன்னு. அந்த உணர்வை தான் நமக்கு வேணும் நான் விரும்புறாங்க. அந்த உணர்வு தான். நம்ம சில தப்பு பண்ணிட்டு தான் செய்யறோம், we fail, ஆனா தப்பு பண்ணிடுறோம், மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஆனா let us come back, திரும்பி ஆன சமூகத்தை வரணும், அதை விரும்புறார் ஆண்டவர். ஆமே. அப்ப அந்த உணர்வுள்ள இருதயம் இருந்தா பிசாசு வசனத்தை பறிச்சு கொள்ள மாட்டான். வசனம் 20 வாசிங்க. இங்க கட்பார இடத்துல விதைக்கப்பட்டவன் பாருங்க, வசனத்தை எப்படி ஏற்றுக்கிறான்? சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்றான். உடனே சொன்ன உடனே வெரி ஹாப்பி, சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு. இதை வந்து எதை குறிக்குன்னா, நம்ம சபைக்கே அநேகர் வந்திருக்கணும், அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க, அநேக அற்புதங்கள் நடந்திருக்கு. அவங்க எல்லாம் வந்திருந்தா இன்னைக்கு அட்லீஸ்ட் 40-50 பேர் இருக்கணும். வெற்றியூர்ல 40-50 பேர் இருக்கணும். என்ன காரணம்னா, அற்புதம் கிடைக்கணும். எனக்கு அற்புதம் வேணும் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும். எங்க 2 பொம்பளை பிள்ளைங்க, நாங்க அநேகருக்கு ஆம்பளை பிள்ளைங்க ஜெபம் பண்ணி ஆம்பளை பிள்ளை கிடைச்சு. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. கவனிங்க, அதாவது குழந்தைகளுக்கான சொல்லல, அந்த கிடைச்சதான். அதுக்கு அடுத்து சர்ச்சைக்கு பக்கமே கிடையாது, வரமாட்டாங்க. கர்த்தர் நன்மை செய்தா தேங்க்யூ சாட்சி சொல்ல வருவாங்க. ஒரு டைம் அது ஒரு கடமையா வச்சிருக்காங்க. அற்புதம் கிடைச்சிட்டா சாட்சி சொல்லிட்டு அதுக்கு சர்ச்சை பக்கமே எட்டி பார்க்கதே இல்லை. இவங்க யாருன்னா சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டவங்க, ஹாப்பியா ஏற்றுக்கிடுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள உபத்திரமும் துன்பம் வந்த உடனே கொஞ்ச காலம் நிலைச்சிருந்து இடர்ல அடைஞ்சிருவாங்க. they will go back. இடர்ல அடைந்து அந்த வசனம் என்ன செய்ய அவங்களுக்குள்ள கிரியை செய்யாது. இது எதுலன்னா, கட்பாறையான நிலத்துல விதைக்கப்பட்ட விதை டக்குன்னு முளைச்சிரும். ஆனா வெயில் வந்த உடனே அப்படியே தீந்து போயிடும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கோம்? வசனத்து நிமித்தம் உபத்திரங்கள் வரும் பொழுதும் நீங்க நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா. உங்களை கோடீஸ்வரன் ஆக்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கவே இல்லை. அழைச்சிருக்காரா? இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீங்க கோடீஸ்வரன் ஆயிரும் அப்படின்னு இயேசு எங்கேயாவது வசனம் எழுதியிருக்காரா? இல்ல. அப்படி எழுந்தாருன்னா நான் இன்னைக்கு பல கோடி அதிபதியா இருந்திருக்கணும். நான் 10 வயசுல கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். 10 வயசுல அந்நிய பாசை வரங்களோடு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 10வது வயதுல 12வது வயதுல நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்னைக்கு எனக்கு 37 வயதுனா 27 வருடங்கள் நான் ஊழியம் தான் செஞ்சிருக்கேன். எங்க அப்பாவோட இருந்து ஸ்கூல் போயிருந்தாலும் எங்க அப்பாவோட இருந்து ஊழியங்கள் செஞ்சிருக்கிறோம். என்னோட ஊழிய அனுபவமே 27 வருஷம், 27 இயர்ஸ் என்னோட ஊழிய அனுபவம் மட்டுமே. 27 வருஷங்கள் ஊழியத்துல பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ ஊழியத்துல இருந்திருக்கிறேன். 27 இயர்ஸ், 27 வருஷங்கள். அப்போ இன்னும் வாடகையில இருக்கிறேன்.
நான் நினைச்ச ஆண்டவரே, நான் 27 வருஷமாக ஊழியம் பண்ணேன், என்ன சொந்த வீடு கூட இல்லையே, இப்படியே நடந்துட்டு இருக்கு, எனக்கு கையில காசு இல்லையே அப்படின்னு நான் புலம்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கட்பாறையில் விதைக்கப்பட்ட விதை நான். அல்லேலூயா. அதுல வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வருது. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? உங்க சொந்த பந்தங்கள்லாம் வேற மதத்துல இருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? நெருக்குவாங்க. அப்ப நான் பின்வாங்கி போய்தான் வேற வழி இல்லை. தீபாவளி கொண்டாடி ஆக வேண்டியது, பொங்கலுக்கு புது வேஷ்டி கட்ட வேண்டியது ஆயிருது, வேற வழி இல்லை. பொங்கல் தப்புன்னு சொல்லல, நம்ம சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. ஆனா வசந்தபடி தப்பு தான். என்ன காரணம்னா, நம்ம வசனத்தின் நிமித்தம் வசனத்தை நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும். கர்த்தர் வந்து ரட்சிக்கப்படாத குடும்பம் ரட்சிப்பா சீக்கிரத்துல, நீங்க அதை விசுவாசிங்க, அதை கண்டிப்பா செய்வாரு. வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வந்தாலும் நீங்க எப்படி நிக்கணும்? இயேசுக்காக இடல் அடையாம நிக்கணும். நின்று அதை உயர்த்திடுவார். அல்லேலூயா. அதை உயர்த்தல, அவர் அதை விரும்புறாரு. எங்க பிள்ளைங்க ஸ்டேட்டஸ் வரும்பொழுது நான் சொல்ற வேலையை செய்யணும்னு நான் விரும்புறேன் இல்லையா? தண்ணி எட்டு வா அப்படின்னா தண்ணி எட்டு வரணும், இல்ல நீங்க போய் எட்டு வாங்கன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுமா? அப்போ நம்ம ஒரு கீழ்ப்படிதல பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கோம் இல்லையா? அதே மாதிரி கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்ப்பார். எதற்காக இயேசு விட்டு கொடுக்கவே கூடாது. இயேசுவுக்காக நீங்க எதனா விட்டு கொடுக்கலாம், எதற்காக இயேசுவை நீங்க என்ன செய்யக்கூடாது? விட்டே கொடுக்கூடாது. 3வது பகுதி, முள்ளுள்ள நல்லா முளைச்சிருது, முள்ளும் முளைக்குது. முள் என்ன செய்யும்? நெருக்கி போடும். அது வந்து நல்லா ஃப்ரீயா வளர முடியும். அந்த முள்ளு எதுக்கு ஒப்புமையா இருக்கு? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படக்கூடாது. ஐஸ்வர்யத்தை தருகிற கர்த்தர். நீங்க ஐஸ்வர்யத்தை நாடி போனீங்கன்னா அது வராது. இயேசுவை தேடி போனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்ன வேணும் உங்களுக்கு? எத்தனை கோடி வேணும்? அவர் தருவார். அல்லேலூயா. 2 வருஷம் வீட்டுல இருந்தாலும் அடுத்த வருஷம் சேர்த்து சம்பாதிக்க போறோம். என்ன ஜான்சன்? He will give that. கர்த்தர் அப்படி காரியங்கள் செய்வார். இந்த 2 வருஷம் என்ன நோ ப்ராப்ளம். 2 வருஷத்துல உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கும் ஒரே வருஷத்துல அசால்ட்டா சம்பாதிச்சிடலாம், எல்லாம் சேர்த்து சம்பாதிக்கலாம். தட் இஸ் காட். அதான் கர்த்தர். நம்மோட இருக்க கர்த்தர் பெரியவர். அவர் தேவையை சந்திப்பார், அவர் அற்புதங்களை செய்வார், கிருபையை நடத்துவார், ஒரு குறைவில்லாம நடத்துவார். அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. He is the one who controls our situations. சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்றார். நமக்கு எதிராக இருக்க போல தோணலாம், ஆனா அது நமக்கு சாதகமா தான் இருக்கும். அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா, உலக கவலை இருக்கக்கூடாது. நான் எப்படி என் பிள்ளைய கட்டி கிடக்க போறேன்னு தெரியலையே, 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறேனே, இன்னும் சேர்க்கணும்னு கிராமத்துக்கு போனீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சேர்க்கணும், நகையை சேர்க்கணும், அதை சேர்க்கணும். நாங்க இது வரைக்கும் எதுவும் சேர்த்ததே கிடையாது. இருக்கிறது தான் மைனஸ்ல போயிட்டு இருக்கு, சேர்த்ததெல்லாம் மைனஸ்ல போயிட்டு. இட்ஸ் நாட் ப்ராப்ளம். கர்த்தர் 1000 மடங்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். இன்னைக்கு ஒரு 10 பவுன் நீங்க லேண்ட் வாங்க வச்சிருந்தாலும் 1000 பவுன் ஆண்டு அடுத்த வருஷம் தருவாரு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. He will give. நம்ம தேவன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. நமக்கு எது இருக்கக்கூடாதுன்னா, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். என்ன மாதிரிதான் ஊழித்து வந்தான், என்னோட சின்ன பையன் தான் ஜான் ஜபராஜ், கோடி கோடியா சம்பாதிக்கிறானே அப்படின்னு நான் அவனை பொறாமையோ, அவனை மாதிரி என்ன ஏன் பயன்படுத்தல ஆண்டவரே, எனக்கு ஏன் கோடிகளை தரல, ஆடி கார் தரலன்னு நான் என்ன செய்யக்கூடாது? ஆண்டோட போய் புலம்ப கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், உங்க சிச்சுவேஷன் நீங்க யோசித்து பாருங்க. நீங்க எதாவது யோசிச்சிருப்பீங்க, நம்ம எல்லாம் யோசிச்சிருப்போம். அவன் வீடு கட்டானே, 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டான். ஃபர்ஸ்ட் இவன் ரூபா எங்கேயோ ஆட்டையை போட்டிருக்கேன், எங்கேயோ ஏமாத்தி வீடு கட்டான் அப்படி நம்ம சொல்லியிருப்போம். நம்ம வீடு கட்டும் போது நம்மளை பத்தி சொல்லப்படும். அப்படி நினைச்சு சொல்லாம இருப்பது நல்லது. அல்லேலூயா. கர்த்தர் வந்து பெரியவர். ஆமென். அதனால உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? அந்த வசனம் என்ன செய்யாது? கிரியை செய்யாது, பலன் அற்று போகும். நல்லா வளர்றது மாதிரி இருக்கும், நல்லா ஜபிக்கிறது மாதிரி இருக்கும், ஆசீர்வாதம் இருக்க மாதிரி இருக்கும். என்ன இருக்காது? பலன் இருக்காது. 23 வாசிங்க. நல்ல நேரத்தில் விளைக்கப்பட்ட விதைனா வசனத்தை கேட்கிறவனா இருக்கிறான், உணர்கிறவனா. இந்த வசனத்துலதான் நான் அந்த செய்தியை நான் எடுத்தேன். இந்த வசனம் என்ன மீண்டும் மீண்டும் கத்து பேசினாரு. கேட்கணும், உணரணும். கேட்கிறோம்,
உணர்வு தான் வரமாட்டேங்குது. உணர்வு இருக்கா அப்படின்னு எங்க ஊர்ல கேட்டாங்கன்னா அது ரொம்ப சூட பிடிக்கும். உனக்கு உணர்வே கிடையாது அப்படிமா. நான் சொல்லல, தயவு செய்து மன்னிச்சிருங்க, வேதம் சொல்லுது. உங்களுக்கெல்லாம் உணர்வு இருக்கான்னு கர்த்தர் கேட்கிறாரு. அப்ப நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைனா கேட்கிறவன இருப்பாங்க, உணர்வும் இருக்கும். உணர்வு இல்லைன்னா என்ன அர்த்தம்? உங்க இருதயம் சரியா இல்லைன்னு அர்த்தம். உங்க இருதயம் கொழுத்து இருக்குன்னு அர்த்தம். உங்க இருதயம் பக்குவப்படலைன்னு அர்த்தம். இருதயம் பக்குவப்பட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக என்ன செய்யணும், இன்னும் அடுத்த லெவல் நீங்க என்ன செய்வீங்க, உள்ள கர்த்தருடைய வார்த்தை கேட்பீங்க, அது மாதிரி வாழ்வீங்க. ஒரு வசனத்துல நீங்க வாழ முடியல அப்படின்னு நீங்க ஃபெயிலியர் ஆனீங்கன்னா உங்க இருதயம் வந்து குத்தப்படும். ஒரு சின்ன சைக்காலஜில சொல்லுகிற ஒரு சின்ன சம்பவம் நான் சொல்றேன். உங்க இருதயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இருதயம் நீங்க டிவில பார்த்து இப்படி உள்ள இருதயம் இல்ல, உண்மையான இருதயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2Dல பார்க்க 3Dல பாருங்க. 3D இருதயம், ஓகே, உண்மையான இருதயம். அந்த இருதயத்துக்கு நடுவுல ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு பிளைடு வச்சுக்கோங்க, ஒரு முக்கோணம். அதான் உங்களுடைய மனசாட்சி, சரியா? உங்க இருதயத்துக்கு உள்ள என்ன இருக்கு? முக்கோணம் சைஸ்ல ஒரு பிளைடு இருக்கு, மனசாட்சிங்க பிளைடு. நீங்க தப்பு பண்ண உடனே அந்த பிளைடு ஒரு சுத்தம் என்ன ஆகும்? இருதயம் கிழிக்கப்படும், ரத்தம் வரும். ஒரு எக்ஸாம்பிள், சைக்காலஜி நான் காலேஜ்ல படிச்சது. சுத்தின உடனே ரத்தம் வந்த உடனே வலிக்கும் இருதயம். சார் தப்பு பண்ணிட்டேமே, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் இதை செஞ்சிருக்க கூடாது. அகைன் யூ ஆர் ரிப்பெண்ட். நீங்க மனம் திரும்பி வந்த உடனே அந்த பிளைடு அப்படியே நிற்கும், நின்று செட்டில் ஆயிரும். உடனே அந்த காயங்கள்லாம் ஆறி ஒரு மாசத்துல சரியாயிரும். மறுபடியும் தப்புன்றீங்க, மறுபடியும் சுத்தின உடனே மறுபடியும் ரிப்பெண்ட் ஆகுறீங்க. ஆனா அதை தவிர மீண்டும் மீண்டும் பண்ணீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும் பாருங்க. சுத்தி அந்த இருதயத்துல ஒரு வடு உண்டாயிரும், ஒரு தழும்பு, என்ன சொல்றது, அந்த ஆமா அந்த வடு உண்டாயிரும். அந்த வடு என்ன செய்யணும்னா அதுக்கடுத்து சுத்தினாலும் உங்களுக்கு என்ன செய்யாது, உரைக்காது. மைண்ட்ல உணர்வே என்ன காரணம்? சுத்தி அது என்ன பண்ணிட்டு அது காய்ச்சி போயிட்டு சொல்லுவாங்களா. நீங்க மம்பட்டி பிடிச்சி வேலை பார்த்தீங்கன்னா அந்த கையெல்லாம் காய்க்கும். இந்த இடத்துல மண்வெட்டி பிடிச்சி வேலை பார்த்து தெரியும், காய்ச்சி போயிடும். அது மாதிரி ரெகுலர் வேலை பார்க்குற கையை பாருங்க, நம்ம கிட்டார் வாசித்தா இந்த இடம்ல காய்ச்சி போகும், இந்த நுனியை காய்ச்சி போயிடும். சரி, அப்போ அதே மாதிரி இருதயத்துக்குள்ள அந்த மனசாட்சி சுத்தி காய்ச்சி போயிட்டு வைங்களேன், நான் எவ்வளவுதான் பரலோகத்துல அக்கியை இறக்குனாலும் உணர்வே இருக்காது. என்ன காரணம்? மனசாட்சியில் குத்துண்ட பொய்யர். அந்த மனசாட்சியில அது நீங்க செட்டரேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா சரி பண்ணித்தான் ஆகணும். ஹோலி ஸ்பிரிட் கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயம் உள்ள வைப்பான். அல்லேலூயா. He replaces, ரீப்ளேஸ் பண்றாரு. கல்லான இருதயம் எடுத்துட்டு சதையான இருதயம் வைக்கிறாரு. அந்த இருதயம் நல்ல இருதயமா மாறணும். அந்த இருதயத்துல என்ன இருக்கும்? உணர்வு இருக்கும். மனசாட்சி சுத்துற மாதிரி சுத்த விட்டுறாதீங்க. ஒரு முறை தப்பு பண்ணீங்கன்னா ப்ளீஸ் ரிப்பெண்ட். தப்பு பண்றது தப்பே கிடையாது. டூயிங் மிஸ்டேக் இஸ் நாட் ராங், பட் யூ மஸ்ட் ரிப்பெண்ட். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். தப்பு பண்றது தப்பே, எல்லாம் தப்பு பண்ணுவாங்க. ஆனா மனம் திரும்புறது தான் கிறிஸ்தவம். அவர் மன்னிக்கிறவர். ஆனா தொடர்ந்து நீ தப்பு பண்ணீங்கன்னா மனசாட்சியில உள்ள சுத்துற அந்த பிளைடு மாதிரி காய்ச்சி போன இருதயமா மாறிடும். நமக்கு உணர்வே அநேக நீங்க பாத்துருக்கீங்களா? அநேக அரசியல்வாதிகளா இருக்கலாம், பெரிய யாரானா கூட இருக்கலாம், ரவுடிகளா இருக்கலாம். அவனை கேட்டு பாருங்க, தப்பு எப்படி நீ அசால்ட்டா பண்ற? நமக்கு ஒருத்தனை வெட்டி கொலை செய்வது மிகப்பெரிய, எப்படிடா அருவாள் எடுத்து விட்டுறாங்க, அவன் வலிக்கும்ல, அதை இவன் யோசித்து பார்க்க மாட்டேங்க, மனசாட்சியே கிடையாதா அப்படின்னு சொல்லும்ல. என்ன காரணம்னா உள்ள மனசாட்சி சுத்தி காய்ச்சி போயிடுச்சு. அவன் என்ன செய்ய முடியும்? திருத்தவே. அவனுக்கு வலினா என்னன்னே தெரியாது. அவனுக்கு வலினா என்னன்னு அவனுக்கு போய் அவனுக்கு வலிக்கும்ல, நீ ஏன் வெட்டினான்னு கேட்க முடியுமா? நம்மளும் வெட்டிடுவேன். மனசாட்சியில அந்த இருதயம் எப்படி இருக்கணும்? சாஃப்டா இருக்கணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வெற்றியூர்ல அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க. சாட்சி போது
பாஸ்ட் மாதிரி சாஃப்டாவே இருக்க முடியாது. இவ்வளவு தூரம் எங்களை நல்லா நான் சாஃப்டா இல்லைன்னு என் மனைவிட்ட கேட்டா தெரியும். ஆல்மோஸ்ட் சாஃப்டா இருக்க விருப்பப்படுகிறேன். நான் வந்து சொல்லியிருப்பேன், சின்ன வயசுல இருந்தேன் எனக்கு வந்து கோபமே படக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ரெண்டாவது, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் தான் என்னோட விருப்பமே. அதனால எல்லா சூழ்நிலைகளுமே கோபம் வராத அளவுக்கு சூழ்நிலை நான் அமைச்சுக்கிட மாட்டேன். காட்ஸ் கிரேஸ் தான் அப்பான் தட். எல்லாத்துக்கும் மேல ஆண்டோட கிருபை தான். எந்த சூழ்நிலையும் நான் எனக்கு கோபம் வராத மாதிரி பார்த்துடுவேன். 99%. 1% சம்மர் ஹேப்பன்ஸ் நடக்கும். அதே மாதிரி 99% நான் மகிழ்ச்சியா தான் இருப்பேன். 1% தான் எங்கேயா மிஸ் பண்ணுவேன் தவிர மோஸ்ட்லி நான் மகிழ்ச்சியா இருக்கு, என் மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கிடுவேன். அதுக்கு அவனுடைய கிருபை வேணும். அதுக்கு நீங்க பிரயாசப்படணும். உடனே டென்ஷன் ஆகக்கூடாது. நம்ம ரிலாக்ஸா வச்சுக்கோ, மனசை ரிலாக்ஸா இருக்கணும். நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா ஆண்டவர் பேசுறத கேட்க முடியாது. அப்போ எல்லாம் நல்ல கவனிங்க. நான் வந்து சும்மா விளையாட்ட நான் சொல்லல. ஆண்டவர் பிரசன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணவே முடியாது. நீங்க ரிலாக்ஸா இருந்தா தான் கர்த்தர் பேசுற வார்த்தை உங்களுக்கு தெரியும். நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா, நான் அன்னைக்கு வரும்போது இல்லை சார், மறுபடியும் எனக்குள்ள கொஞ்சம் ஃபிராக்ஷன் ஆச்சு, டென்ஷன் ஆச்சு. எனக்குமே அவனோட பிரசன்ஸ் விட்டு தள்ளி போன மாதிரி ஃபீல் பண்ணேன். நானே ஒரு நிமிஷம் கோவப்பட்டதுக்கு, ஒரு செகண்ட் கோவப்பட்டதுக்கு. அப்போ ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கு பாத்தீங்களா? உங்க சரீரமும் உங்க சைக்காலஜியும் சம்வேர் கனெக்டட், எங்கேயோ கனெக்ட் ஆயிருக்கும். இது சரியா இருந்தா தான் ஆண்டவரோட நீங்க கனெக்ட் ஆக முடியும். உங்க மென்டலி நீங்க டென்ஷன் ஆகிட்டு மாதிரி இருந்தீங்கன்னா ஆண்டவர் பேசுறத கேட்க முடியாது. நீங்க சரியா இருந்தீங்கன்னா, அதனாலதான் நான் சொல்றேன், எதுக்கு நான் சும்மா நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு அப்படியே கோடி கோடி சம்பாதிக்கணும் அதுக்கு சொல்லல. ஆண்டோட வார்த்தையை கேட்க முடியும், ஆண்டவர் பேசுறதை கேட்க முடியும், ஆண்டவர் உறவாட முடியும். நீங்களே கோவப்பட்டு டென்ஷன் ஆகிட்டு அப்படி இப்படின்னு இருந்தீங்கன்னா கர்த்தர் பேசுற வார்த்தையை கேட்க முடியாது. அந்த வார்த்தையை கேட்க நம்ம இருதயம் உணர்வு இருக்காது. எப்போ உணர்வு இருக்கும்னா நம்ம சரியா இருக்கணும், இருதயம் பக்குவப்படணும், அப்பதான் உணர்வு இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், வேகமா சொல்லி முடிச்சிடும். ஃபர்ஸ்ட், பிசாசு வசனத்தை பறித்துக் கொள்கிறான். ரெண்டாவது, இடரல் உண்டாகிறது. மூன்றாவது, பலன் அற்று போகிறோம். நான்காவதாக, 100, 60, 30 ஸ்கூல்ல கூட 35 தான் பாஸ். நீங்க 30 எடுத்தாலே பாஸ் தான். அட்லீஸ்ட் 100 கேட்டாலும் 60 கொடுங்க, 60 கேட்டாலும் 30 கொடுங்க, 29 பேர் கூடாது. இதை வந்து பலன் தருவான்னு நான் சொல்லிட்டார். பலன் கண்டிப்பா இருக்கு, டெஃபினட்டா. 30, 60, 100 எதுக்கு எழுதுனாரா எனக்கு தெரியாது. ஆனா இட் இஸ் மஸ்ட். நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை கேட்கணும், உணரணும். அதுதான் நல்ல நிலம். அல்லேலூயா. உலக காவல ஐஸ்வர்ய மயக்கம் இருக்க கொஞ்ச கால நிலைச்சிருந்து சீக்கிரம் முளைச்சி வாடி போற மாதிரி வசனத்து நிமித்தம் உபத்திரம் துன்பம் வந்துச்சுன்னா பின்வாங்குற இடல உண்டாக்குற மனசு இருக்கக்கூடாது. பிசாசு வசனத்தை பறிச்சுட்டு விடக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏசாயால சொன்னது போல கண்களால் காணாமலும் காதுகளால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை நான் ஆரோக்கியமாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் இருதயம் கொழுத்திருக்கு. அந்த கொழுப்பான இருதயம் நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.